வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் பயிற்சி காலங்களில், பயிற்சின்னா புரியுதில்ல, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்படி பயிற்சி பெறும் காலங்களில் ராசிக்கு 6இல் வந்தால் என்ன கெடு பலன்களை தருவார்? கெடு பலன்கள் என்றால் குரு பகவானும் கெட்ட இடத்திற்கு வந்தால் கெடு பலன்களை தருவார். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையிலான அமர்ந்திருக்கட்டும், அவர் ஆட்சி பெற்றிருக்கட்டும், உச்சம் பெற்று இருக்கட்டும், கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கட்டும், நட்பு சமம் பெற்று இருக்கட்டும், நீச பகை பெற்று இருக்கட்டும், ஆனால் கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் குரு பகவான் பயிற்சி பெற்று 12 ராசிக்காரர்களுக்கும் எப்பயாவது ஒரு முறை வருவார் இல்லையா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான். 6ஆம் இடத்துலேருந்து போயிட்டாருனாக்கா அடுத்தது 7ஆம் இடம், அடுத்தது 8ஆம் இடம்னு மாறி மாறி போய்கிட்டே இருப்பார். அப்படி 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து அமர்ந்தால் என்ன பலன்களை தருவார்? 6ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் துன்பங்களை தரக்கூடிய இடம். நோயாளிகளாக மாற்றுவதும், கடனாளிகளாக மாறுவதும், பொருளாதாரம்னா புரியும் நினைக்கிறேன், காசு பணம் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், இல்லை வியாபாரமாக இருக்கட்டும், எந்த தொழில் செய்கிறதாக இருந்தாலும் அந்த தொழிலில் போட்டியும் போராமையும் பிரச்சனையும் சண்டையும் இல்லாமல் இருக்காது. வாய் தகராறாவது கட்டாயமாக இருக்கும். தொழில் செய்கிற இடத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனைன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். நல்ல நாளில் கூட குடும்ப தலைவனோ தலைவியோ தினமும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். குரு பகவானே 6ஆம் இடத்திற்கு வந்து விட்டால் இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் அதிகமாக மாறிவிடும். குடும்ப தலைவன் தலைவிக்கு மட்டும் ஏன் தலைவிதியா இப்படியெல்லாம் நடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் குடும்ப தலைவி தலைவனாக மாற உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும். கண்டும் காணாமல் போகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் தான் இது ஏன் இப்படி நடக்குது, எதற்காக இது எல்லாம் நடக்குது என்பதை அமர்ந்து எது செய்து இந்த பிரச்சனையிலிருந்து இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனுக்குடனாக தீர்வு எடுக்கிறாங்களோ அவங்க தான் குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி. அதை செய்யாத தவறுன்னு சொல்லுவாங்க, இதை செய் நல்ல நிலையில் வரும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்குன்னு அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் தலைவனாகவோ தலைவியாகவோ அவர்களை முடிவு செய்து விடுவாங்க. பெருமையாக எடுத்துக்காதீங்க, மாட்டி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு குடும்ப தலைவன் தலைவியாக இருக்கும்போது வரவு செலவை பார்க்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பார்க்கணும். நல்லதாக இருந்தால் மனம் சந்தோஷம் அடையும், கெட்டதாக இருந்தால் சங்கடங்களை அடையும். குடும்ப தலைவன் தலைவின்னாவே மறுத்து போன மனசுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லது செய்யும் போதும் ஒரு குற்றம், கெட்டது செய்யும் போதும் ஒரு குற்றம் வரும். இதையெல்லாம் சமாளித்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சாதிக்கிறவங்களுக்கு பேர் தான் தலைவன் தலைவி. சரி, இப்படிப்பட்ட பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குமா? எல்லோருக்குமே கஷ்டம் இருக்கும். நோயாளிகளாக மாறுவாங்க, கடனாளிகளாக மாறுவாங்க,
பிரச்சனைகள் அதிகரிக்கும். நித்தமும் சண்டைகளும் வாய் தகராறும் நடந்துக்கிட்டு இருக்கும். போராமை அதிகரிக்கும். எதிரிகள் அதிகமாவாங்க. எதிர்ப்புகள் அதிகரிக்கும். இத்தனையும் சந்திச்சே ஆகணும். குரு பகவான் ராசிக்கு 6ல் வந்தால். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், மேச ராசிக்கு 6ல் வந்தால் கூடவா? 12 ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எப்பொழுதெல்லாம் குரு பகவான் ராசிக்கு 6ல் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை சந்திச்சே ஆக வேண்டும். 6ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் பாதகத்தை தரக்கூடிய ஸ்தானம். மற்ற ராகு கேது சனி பகவானுக்கெல்லாம் 6ஆம் இடம் மிகவும் அற்புதமான இடம். அவர்கள் பாவ கிரகங்கள் 6ல் மறையும் போது அது உபஜயஸ்தானமாக மாறி வெற்றிகளையும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஸ்தானமாக மாறிடும். குரு பகவான் தான் சுபகிரகமாச்சே. சுபரே 6ல் மறையும் போது நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை சந்தித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சரி, குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்தால் பிரச்சனைகளை தருவார், கஷ்டங்களை கொடுப்பார், நஷ்டங்களை கொடுப்பார், பிரச்சனைகளை தருவார் சொல்லிட்டோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இதுதான் பலன்னு சொல்லிட்டோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சும ரகசியம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் நடக்கக்கூடிய தசா மிகவும் சிறப்பான தசாவாக இருந்தால் குருவால் பெருசாக பாதகம் வராது. பாதகமே வராதுன்னு சொல்ல முடியாது. பாதகங்கள் பெரிதளவு இருக்காது. எல்லாருக்கும் கடினமான காலமாக இருக்கும்போது தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு பெருசாக பாதகம் இல்லாத மாதிரி தான் சர்வ சாதாரணமாக கடந்து செல்வார்கள். இதுதான் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய நல்ல தசாவுக்கும் கிரகங்கள் பயிற்சி பெற்று அமருகின்ற காலங்களுக்கும் வழியாக இருக்கும். ஆனால் பெருசாக பாதகம்தான் இருக்காதே தவிர பாதகமே இருக்காது என்று சொல்லிவிட முடியாது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.